வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி எள்ளு உருண்டை. ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் கடாயில் ஒரு 200 கிராம் வெள்ளை எள்ளை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக வேணாம், லைட் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா அதை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா நம்ம வறுத்தா தான் எள்ளு உருண்டை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நான் அந்த கடாயில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 200 கிராம் பாகு வெல்லத்தை அதில் போடுங்க. பாகு வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடணும். அதில் நிறைய டஸ்ட்டுங்க இருக்கும், அதனால் முதல்ல ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த கடாயில் ஃபில்டர் பண்ண அந்த பாகு வெல்லம் தண்ணியை ஊற்றணும். பாகு வெல்லம் நல்லா சுருள வரும். இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பாகு வெல்லம் நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். இப்போ நல்லா வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த தண்ணியில் அந்த பாகு வெல்லத்தை லேசாக ஒரு ட்ராப் போட்டோன்னா அது நல்லா பால் மாதிரி வரும். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளை இந்த பாகு வெல்லத்தில் போட்டு அதை நல்லா சுருள கிண்டணும். பாகு வெல்லமும் எள்ளும் நல்லா ஒரு சேர வர மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற விடுங்க. சூடோட கையை வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆறினோன்னு நல்லா ஆறினோன்னு நம்ம கையில் நெய்யை தடவிட்டு நம்ம அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்து போட்டு வச்சிடலாம். இந்த எள்ளு உருண்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வீட்லேயே பண்ணோன்னா ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.